என்னுடைய பேர் லக்ஷ்மணன். நான் இந்த ஃபீல்டில் 32 வருஷமா இருக்கேன். இந்த கடையின் பேர் வந்து ஆர்ச்சிட் பேஷன். இங்கே வந்து குட்டீஸ்லேருந்து எல்லாம் பேட்டர்ன் ப்ளவுஸ்லேருந்து லெஹங்கா சோழிலேருந்து எல்லா ஸ்டைலும் பண்ணுவோம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இடையில ஜென்ஸ் ஆர்டர்களும் பண்ணுவோம். உங்களுக்கு அதிகப்படியான கஸ்டமர் லேடிஸா ஜென்ஸா? இது சார் இது பொட்டிக்குன்னா இதனால லேடிஸ் தான் சார். பெரும்பாலும் ஜென்ஸ் பண்றதில்ல. பொட்டிக்குன்னு பேர் வந்தாலே பெரும்பாலும் லேடிஸ் இதுதான் பண்றதுல. சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் சாஃப்டா இருப்பாங்க. அது பாத்துக்கிறீங்களா? எல்லாம் பார்ப்பேன். சில பேர் நல்லா இருந்தா கூட பீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கும் இங்க. வெளிப்படையா பாராட்டுறவங்க இருக்காங்களா? அதாவது 150% நல்லா இருக்குன்றாங்க. ஒரு 25% சுமாரா இருக்குதுன்னா ஒரு 20% பேருக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 10 கஸ்டமர்ஸ் வரணும், ஒரு 2 கஸ்டமர்ஸ் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி போறவங்க இருப்பாங்க. நம்ம 100க்கு 10ல் 8 பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றாங்க, 2 பேரும் பண்ண முடியாது. சில இடங்களில் பார்த்தா பாதி பேரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பொட்டிக் கடை எவ்வளவு இருக்கும் சென்னையில்? இப்போ டைலர் கடை என்ன சொல்லியிருக்காங்க, டைலர் கடை எல்லாமே பொட்டிக்கா பேரை மாத்திக்கிட்டாங்க. இப்போ டைலர் கடை யாரும் பேரை வைக்கிறது இல்லை. ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் அப்படின்னு தான் பேரே வைக்கிறாங்க. இப்ப இந்த தொழில் பொறுத்தவரையில நலிவடையுதா இல்லாட்டி வளர்ச்சி அடையுதா? இல்லை, பொட்டிக்கு ஏகப்பட்டதாக ஆகி போச்சு. அதாவது தனிக்கு வந்தா பொட்டிக்குன்ற மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு 500 ஒரு அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பா பக்கத்துலேயே ஒரு பொட்டிக்கு வந்தது, ஒரு டிரைவர்ஸ் வந்துடுது, ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்தது. அந்த மாதிரி எல்லாம் வர ஒரே தடவை 4 வந்துடுது. இப்போ ரெடிமேட் வந்துடுச்சு. அதனால எங்களுக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்டிச்சிங்க்கு 1000 ரூபா வாங்கினோம்னா ஒரு செட்டுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு நல்ல ட்ரெஸ் விற்கிறாங்க கடையில். ஒரு நாளைக்கு இந்த தொழில் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? இப்போ மாஸ்டருக்குலாம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் சம்பளம் தரேன் மாஸ்டர்ஸ். நம்ம தனியாக கிடைச்சா ஒரு நாள் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 2000 இங்கே சிட்டியில் வச்சா, லோக்கல்லாம் வச்சோம்னா பெரிய அளவு சம்பாதிக்கிட்டு. சிட்டிலாம் பிளவுஸ் ரேட்டு கொஞ்சம் அதிகம். இப்போ முக்கியமான ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து பிசினஸா? இல்லை, புட்டிகை பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவலில் கொஞ்சம் அதிகமாக வரும், ரொம்ப ஒன்று கிடையாது. இது ஆவரேஜாக போய்கிட்டே இருக்கும். ஃபெஸ்டிவல்லாம் கொஞ்சம் எவ்வளோ பண்ணிருக்கீங்க? நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கா கஸ்டமருக்கு பண்ணா, ஒரு லண்டன்காரங்களுக்கு அதான் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு லெஹங்கா சோறு, ஒரு மேரேஜுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அது கோல்டாகவே இருக்கும். அது பீஸை பார்க்கும்போது அந்த பிளவுஸே வந்து நாங்கள் ஒரு கோல்டுலேயே வந்து அந்த கோல்டு கல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கோல்டு கல்லிலே ப்ளவுஸ் பண்ணோம். அதான் ஐஃபை இருக்குது. 1.5 லட்சம் ரூபாய் அந்த பீஸ். அதை போட்டு நடக்கலாம் முடியாது, அதை அப்படியே நிற்க தான் முடியாது. அந்த மாதிரி அப்படியே கோல்டாகவே இருக்கும் ஃபுல்லாகவே. அதுதான் நீங்க பண்ணது பெரிய ஐஃபை ட்ரெஸ். அதுவும் நான் அப்புறமா கிறிஸ்டின்ஸ் இந்த மேரேஜ் ட்ரெஸ் இருக்குல்ல, கிறிஸ்டின்ஸ் இந்த என்ன பேர் சொல்லுவாங்க, ஏஞ்சல் ட்ரெஸ்ஸா, ஏஞ்சல் ட்ரெஸ் அது பண்ணியிருக்கேன். அது 40,000, 50,000, 30,000, மினிமம் 20,000 ட்ரெஸ்ஸஸ் அது நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஆமா, அது வந்து டிசைனர் தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து டிசைனர் செலக்ஷன் பண்ணுவாங்க. ஆளுடைய லேடிஸ் கலருக்கு, அவங்க ஹைட்டுக்கு, அவங்க பாடிக்கு, அவங்க நிறத்துக்கு ஏற்ற மாதிரி பீஸை செலக்ஷன் பண்ணணும். இப்போ கருப்பா இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி கலர் டிசைன் பண்ணலாம். இப்போ நாங்கள் லேடிஸ் வச்சுட்டோம். ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க லேடிஸ். அது லேடிஸ் வச்சு அதுக்கோசமே லேடிஸ் வச்சிருக்கோம். பெரும்பாலும் ஒரு லேடிஸ் இருப்பாங்க லேடிஸ் பொலிட்டிக்கல. ஏன்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு லேடிஸ் உள்ள போய் ட்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு லேடிஸ் வச்சிருப்போம். கம்பல்சரி பொட்டிக்கு லேடிஸ் இருப்பாங்க. டைலர்ஸ், மாஸ்டர், ஜென்ஸ் இருப்பாங்க. அட்டன்ட்னு ஒருத்தர் வச்சிருப்போம், அசிஸ்டன்ட் டிசைனர். இந்த கடையில் இப்போதைக்கு 2 பேர் 3 பேர் தான் இருக்கோம். அவ்வளோதான் வேலை வருது. ஒரே ஒரு அசிஸ்டன்ட். ஆடி மாசம், இந்த மாசம் கொஞ்சம் டெல் அடிப்போம். ஆனால் பரவாயில்ல, கைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் பேக்லாக் இருக்கும். பெரிய பிஸியா வருது எந்த மாசம்? தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் பிஸி. தீபாவளி டைம்ல கொஞ்சம் நல்லா பிஸியா இருக்கும். ஏன்னா நார்த் இந்தியா எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்க. பொங்கலுக்குன்னா தமிழ்நாடு மட்டும் தான் எடுப்பாங்க. அப்படிலாம் அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் நாங்கள் ஷெட்யூல் போட்டு தான் பீஸை வாங்குவோம். இவ்வளவுதான் ட்ரெஸ் பண்ண முடியும், டைரியில் எழுதிடுவோம், ஷெட்யூல் போடுவோம். இந்த வீக் எல்லாம் இப்போ 10 டேஸ் இருக்குது. 10 டேஸ் என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் 4 பீஸா, 10 நாள் 40 பீஸ், அது வரைக்கும் தான் ஆர்டர் வாங்குவோம். சொல்றது புரியுதுங்களா? ஷெட்யூல் போட்டுருவோம், ஒரு நாள் எவ்வளோ வந்துட்டு. அது மிஞ்சி போனால் கொஞ்சம் ஆர்டர் ஒர்க் பண்ணலாம். அந்த காலத்து நீ சொல்றது எப்போ தெரியுமா, 80s 90s சொல்றீங்க. ஆர்டர் கடையில் தூக்க மூச்சு வேலை செய்யணும் தீபாவளிக்கு. மறுநாள் காலை பார்த்துருக்கீங்களா? அதை நீங்க இப்போ பார்க்க முடியாது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் தீபாவளி, பொங்கல், வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தூக்கம் மூச்சுன்னு அப்படியே துணி தச்சுட்டு இருப்பாங்க. சுட வாங்கிட்டு போவாங்க. இப்போ அதுவும் போச்சு.
இப்போ எங்க லேடிஸ் புட்டிக்காவது பரவாயில்லைங்க, ஓரளவு ஓடுது. ஜென்ஸு கடை இன்னும் மோசம். ரெடிமேட் பேண்ட் செட் வந்துச்சு. லேடிஸுங்களா ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வாங்குங்க, இந்த ஜென்ஸுங்க வாங்கவே மாட்டாங்க. ஜென்ஸு கடையில் போய் பாருங்க, 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு பேண்ட் செட் வாங்கிட்டு இருக்கும். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டு வாங்காம இருக்கிற மக்கள். லேடிஸ் புட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 100% வாங்கிடுவாங்க. 100% எங்களுக்கு 95 வாங்கிடுவாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் லேட்டாக வாங்குவாங்க, மற்றபடி எல்லாம் வாங்கிடுவோம். ஆனால் ஜென்ஸு கிடக்குது, அதை நான் செஞ்சது இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் வாங்குவாங்களாம் ஜென்ஸு கடையில். அவங்களுக்கும் கொஞ்சம் ரொட்டேஷன். பெரும்பாலும் லேடிஸ் தான் கரெக்டாக வாங்கிடுவாங்க லேடிஸ். இதை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இல்லை. இதை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்க்குறீங்களா, என்னதான் ரெடிமேட்ல பீஸ் தைச்சாலும் ஃபிட்டிங் கரெக்டாக வராது. இந்த மாதிரி தைக்கும் போது தான் கரெக்டாக பீஸ் வரும். அப்புறம் மாஸ்டர் தப்பாக பேச மாட்டேன். நான் சில மாஸ்டர்களால தான் நான் வந்து டைலராக இருந்தேன். 30 வருஷம் டைலராக இருந்தேன் சார். நல்லா கேட்டேன். கடைசியில் ஒரு பைப்பிங் போட தெரியல, ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வெறும் டாப் மட்டுமே கொடுப்பாங்க எனக்கு தைக்கிறதுக்கு. வெறும் டாப்பு தான் கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு. ப்ளவுஸ் கேட்டால் ப்ளவுஸ் தைக்க தெரியல, அது பைப்பிங் போட வராது. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய ஸ்டைல்லாம், பெரிய ஸ்டைல்லாம் தைக்கிறேன். வெஸ்டர்ன் ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸ் தானே. நானும் நினைச்சேன் ப்ளவுஸ்னா பெரிய வேலை, அதனால நம்ம கொடுக்காம வச்சிருக்கேன். அப்புறம் நான் வெளியில வந்த பிறகு தான் தெரியுது ப்ளவுஸ் எல்லாம் பெரிய ஈஸி. ப்ளவுஸ் தான் ஈஸி, வெஸ்டர்ன் தான் வேலை அதிகம், டாப் தான் வேலை அதிகம். இது எனக்கு தெரியாத போச்சு. இந்த மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சுப்பா சொல்லுங்க. பீஸ் தைப்போமா, பீஸ் வந்து பார்ப்பாங்க. பீஸை பார்த்தா டிசைன் வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு இந்த பீஸ் ப்ராப்ளம். உடனே மாஸ்டர் பார்த்துட்டு டைலர் சரியாக தைக்கல அப்படின்றாரு. பீஸ் நல்லா இருந்தா ஆமாம் பீஸ் நான் தான் பண்ணேன், இப்படி தான் பண்ணேன், அப்படி தான் பண்ணேன்றாரு. கிரெடிட்டை மட்டும் அவர் வாங்கிக்குவார். பீஸ் சரியில்லை போது டைலர் மேலே பைய போட்டு இதையா இப்படி தைச்சிங்க, அவர் தப்ப மறைச்சிடுவாங்க. அதை அந்த முதலாளிகளும் அதை சரி கவனிக்கும், வந்து பார்க்கணும்ல என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணும்ல, அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. அதாவது டிசைனர் முதலாளி வந்து பார்க்கணும், டைலர் தப்பா தைச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் பாதி பங்கு மாஸ்டருக்கும் இருக்குது. டைலர் தப்பா தைப்பாங்க, பிரச்சனை இல்லை. அதுவும் டைலர் மேலேயே பைய போட்டுறாதீங்க என்ன சொல்ல வர. அந்த மாதிரி நிறைய புட்டிகள் நடக்குதான். ஏகப்பட்ட 50% புட்டிகளை மாஸ்டருங்க வந்து டைலர் மேலே பைய போட்டு மாஸ்டருங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதனால என்ன பண்ணேன், ஏன் நானே மாஸ்டர் ஆனா என்ன அப்படின்னு நான் மாஸ்டர் ஆகி முதல்ல வாங்கின சம்பளம் முதல்ல நான் வாங்கினது ஃபர்ஸ்ட் அது ஒரு மாசம். அதுக்கப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கின மாசம். நான் சொல்றது 92ல. இப்போ 35,000 சேலரி. இப்போ எனக்கு 35,000 சேலரி. என்னோட பேர் லக்ஷ்மணன். நம்பர் வந்து 9566147032.